மனித இனம் தோன்றினதுலேருந்து மனம் அப்படின்ட்டு ஒன்று வந்ததுலேருந்து இருக்குது. நான் யார், நான் யார், நான் யார், நம்ம யாருன்னு அறிந்துக்கிட்டா அவ்வளோதான். அதுதான் எண்ட் ஆஃப் நாலேஜ். அப்படின்னா பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் இப்பயும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமாக, டெஃபினட்டாக. இன்னும் பெண்கள் கம்ப்ளீட்டாக விடுதலை அடையலை. என்னென்னலாமோ சொல்லி பெண்களை மழுக்கி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் மனநல மருத்துவர் அப்படின்னால கேட்குறேன்னா, நிறைய டாக்ஸிக்கான ஆண்கள் இன்னைக்கு இருக்காங்க. அவங்கள எப்படி பெண்கள் எதிர்கொள்வது? கரெக்டான கேள்வி. டாக்ஸிக்காக இருக்காங்களா, டாக்ஸிசிட்டியை வெளிப்படுத்துகிறாங்களா? தாங்க முடியாது. விஷம், அவ்வளோதான். அந்த டாக்ஸிசிட்டியை வெளிப்படுத்துகிற நேரங்களில் தே ஆர் சிம்பிளி பாய்சன். தள்ளிருங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மனநல மருத்துவர் டாக்டர் சுபா சார்லஸ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய மன வலிமை அண்ட் இண்டிபெண்ட் இது எவ்வளோ தூரம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது? மன வலிமை அண்ட் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்கிறீங்க. தனித்துவம், அவங்களுடைய ஃப்ரீடம், அவங்களுடைய செயலாற்றும் திறன், யாரும் எந்த ஈடுபாடும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல், தனியாக ஒரு ஃபுல் க்ரோன், ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா ஃப்ரீடம் வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரணும். ஜஸ்ட்டு ஃப்ரீடம் மட்டும் கிடையாது, ஃப்ரீடம் அலாங் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஃப்ரீடம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகேன்னு தான் சொல்லுவேன். கேள்விக்குறி தான், நிறைய இடங்களில் கேள்விக்குறி. ஃப்ரீடம் இருக்கா, அதோடு சேர்ந்து வருகிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கா அப்படிங்கும்போது இன்னும் கேள்விக்குறி தான். நான் யார் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பெண்கள் இன்றைக்கி தனக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எஸ், நான் யார் அப்படிங்கிற கேள்வி மனித இனம் தோன்றினதுலேருந்து மனம் அப்படின்ட்டு ஒன்று வந்ததுலேருந்து இருக்குது. நான் யார், நான் யார், நான் யார், நம்ம யாருன்னு அறிந்துக்கிட்டா அவ்வளோதான். அதுதான் எண்ட் ஆஃப் நாலேஜ். நீ யார், நீ என்ன செய்ய முடியும், உன்னால் என்ன செய்ய முடியாது, எதை தாங்கிக்கிடுவ, எதை தாங்க மாட்ட, உன் விலை என்ன, உன்னை எவ்வளோ கொடுத்து வாங்கலாம், உன்னை வாங்கவே முடியாதா? ஸோ இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்குது. நீ எதுக்கு அடிபணிவ, நீ எதுக்கு அடிபணிய மாட்ட, எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஃப் டெஃபினிஷன் உனக்கு இருக்கா? செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் அதை சைக்காலஜியில் ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். ஈகோங்கிறது ஒரு நல்ல மீனிங். நீ யார், செல்ஃப் என்னது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், இது எல்லாம் சேர்ந்த அந்த ஈகோ அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். பெண்களுக்கு மிகவும் முக்கியம். இன்றைக்கி நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அப்படி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது பெண்களுடைய தன்னம்பிக்கை எப்படி மாற்றுதுங்க? தன்னம்பிக்கை நல்லா கொடுக்குது. இல்லை, ஒன்றுக்கும் ஒருத்தரை தேடி இருக்கணும். ஸோ வேலைக்கு போகும் பெண்கள், அதாவது இந்த வேலைக்கு போய் இந்த பெண்கள் பெரிய பணத்தை வீட்டுக்கு கொண்டு வராங்களா? சொல்ல முடியாது. கூட 4 சாரி வாங்குவாங்க, கூட 4 டைம் வெளியே வாங்கி சாப்பிடுவாங்க, கூட கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க, ஃபன்னாக இருப்பாங்க. அந்த வீடு கொஞ்சம் அந்த சமுதாய லெவலில் ஒரு கார் இருக்கும், ஒரு ஸ்கூட்டர் இருக்கும், இல்லை ஒரு நல்ல வீடு இருக்கும், சொந்த வீடு இருக்கும், கை புழக்கத்தில் பணம் இருக்கும். அவ்வளோதானே ஒழிய அவங்களால பெரிய ஒரு பணத்தை கொண்டு சேர்க்க முடியுதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நிறையா பெண்கள் சேர்க்கிறாங்க, நிறையா பெண்கள் கெரியர் விமன் ஆகுறாங்க. கெரியர் தான் எனக்கு வாழ்க்கை, நான் என்னால் சம்பாதிக்காமல் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. நான் படித்து ஒரு வேலையை தேடினேன், திருமணம் செய்தேன், குழந்தைகள் பெற்றெடுத்தேன், இதோட கூட நான் பணம் சம்பாதிக்கும் திறனை வளர்த்து கொண்டே போவேன் அப்படின்னு ஒரு லெவலில் பெண்கள் இருக்காங்க. ஸோ ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வர அதிகரித்து கொண்டு தான் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் பெண்கள் இன்றைக்கி அதிகரிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு ஏன் தனி வருமானம் ரொம்ப முக்கியமானதாக இன்றைக்கி இருக்குது?
தனி வருமானம்னு சொல்லலாம், அதை குடும்ப வருமானம்னு சொல்லலாம். அந்த பணம் அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே, அந்த பெண்ணுடைய அக்கௌண்ட்டில் விழுந்த உடனே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல இருக்குது. நிறையா இடங்களில் நான் பார்த்துருக்கேன். நான் ட்ராயிங் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். அப்படின்னா நான் பணத்தை பெற்று ட்ரெஷரியில் சைன் பண்ணி ட்ரெஷரியிலேருந்து அந்த பணத்தை கொடுப்பார்கள். அப்போ எல்லாம் கேஷ் தான். ஸோ அந்த பணத்தை வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். ஒரு 30 பேர் 40 பேர் சர்வசாதாரணமாக ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணாங்கன்னா, நாங்கள் அந்த இளம் வயதிலேயே, எங்களது லேட் 20ஸ்லேயே நாங்கள் எல்லாத்துக்கும் அந்த பணத்தை வாங்கி கொடுக்கோம். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு ஊசி போட சொல்லி கொடுத்துருப்பாங்க, மாத்திரை எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் எங்களை அப்படி உட்கார வச்சுருவாங்க, ட்ராயிங் ஆஃபீஸர்னு. அப்போது நாங்கள் அந்த பணத்தை வாங்குவோம், கொடுப்போம். நிறையா நேரம் ஆண்கள் வாங்கிட்டு போவாங்க. வேலை பார்க்கிறது என்னதோ அந்த பெண்ணாக தான் இருப்பா. ஆனால் அந்த பணத்தை அந்த பெண் தொட்டு கூட பார்க்க முடியாது. கணவர் அப்படி வாங்கி எல்லாம் கூட்டி கழித்து பார்த்து எண்ணி பார்த்து இது எப்படி அது எப்படி என்று எங்களிடம் சண்டை போடுகிறவர்கள் நிறைய இடத்துல அந்த ஆண்களாக தான் இருப்பாங்க. அப்படின்னா பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் இப்பயும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமாக, டெஃபினட்டாக. இன்னும் பெண்கள் கம்ப்ளீட்டாக விடுதலை அடையலை. என்னென்னலாமோ சொல்லி பெண்களை மழுக்கி தான் வச்சுருக்காங்க. ஓகே. அவங்களுடைய அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியே வரலை. வெளியே இன்னும் அதுக்காக நம்ம அந்த நல்ல நாளை நோக்கி, அதாவது ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம், ரியல் ஃப்ரீடம், ஃபைனான்ஷியலோ எப்படியோ அவங்களுக்கு ரியல் ஃப்ரீடம் வேணும். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கூடிய ஃப்ரீடம் வேணும். அதுதான் நம்ம காந்திஜி கனவு கண்டது. நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுவான் குட் பாய் குட் கேர்ள் அப்படிமா. அந்த குட் கேர்ள் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெண்ணை எவ்வளோ தூரம் பாதிக்குது, எவ்வளோ தூரம் மாற்றுது? அழகான கேள்வி. குட் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்கிறாங்கன்னா, வெட்கம், நாணம், மடமை, அது இதுன்ட்டு அதை தான் சொல்கிறாங்க. நீ அன்பாக இருக்கணும், நீ கத்தக்கூடாது, அமைதியாக பேசணும், நீ யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடணும், நீ தான் வீட்டில் கடைசியாக சாப்பிடணும், எல்லோருக்கும் கொடுத்து விட்டு அது உனக்கு உணவே இல்லாட்டாலும் சிரித்து கொண்டே நீ தூங்கணும். இப்படிப்பட்ட அப்சல்யூட் காட் குவாலிட்டிஸை எதிர்பார்க்குறாங்க ஒரு பெண்களிடம். ஒரு காடுக்கு கூட அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ காடுக்கும் கோபம் வரும், எரிச்சல் வரும். பைபிளில் போட்டிருக்கு, எல்லா நம்ம மத புக்குகள்லையும் பார்க்குறோம். ஸோ அதையும் தாண்டின ஒரு பொறுமையுடன் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் கல்ச்சர், அதுதான் சமுதாயம். ஒரு பெண் அப்படி இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி தான் இப்போ நிறையா கேட்கப்படுது. சில தருணங்களில் பெண்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட தருணங்கள் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்கு? சரி, ஒரு பெண் தன் கவலையை வெளிப்படுத்துகிறாள், ஒரு பெண் தன் பயத்தை வெளிப்படுத்துகிறாள், ஒரு பெண் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாள். இது எல்லாம் அவளுடைய உள்ளுக்கு உள்ள உணர்வுகள், இமோஷன்ஸ், இது எல்லாத்தையும் அவள் வெளிப்படுத்துகிறாள். இப்போ அந்த கேள்வி என்னது, திருப்பி சொல்லுங்க. பெண்கள் பல தருணங்களை தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாங்க, உணர்வு ரீதியான உணர்ச்சிகளை. அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் தெரியாது. அந்த பெண்களுக்கு தெரியாது. ஏன் கவலைப்படுறேன், ஏன் பயப்படுறேன், ஏன் நான் இவ்வளோ ஆசைப்படுறேன் தெரியாது, புரிவதில்லை. ஆசைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அமிக்டலா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இதில் நம்ம இமேஜினேஷன், கற்பனை, ரியாலிட்டி இது எல்லாம் கிளாஷ் ஆகும். அனிமல்ஸ்க்கு அப்படி கிடையாது. அனிமல்ஸ்க்கு ரியாலிட்டி மட்டும்தான் உண்டு, இன்று மட்டும்தான் உண்டு, நாளை கிடையாது, நேற்று கிடையாது. ஆனால் இந்த மனித மனத்துக்கு, கற்பனை பண்ணக்கூடிய மனதிற்கு, திங்கிங், பிளானிங், ஸ்கீமிங் பண்ணக்கூடிய தெரிந்த மனதிற்கு ஏன் கவலைப்படுறோம், ஏன் குதியாட்டம் போடுகிறோம், எதற்காக நான் சுருண்டு டிப்ரெஷனில் விழுந்துடுறேன், ஏன் செத்து போகலாமான்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் புலப்படுவதில்லை. ஸோ இதை புலப்பட்டால் தான் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸும்பாங்க. நீ படித்து எத்தனை மார்க் டிகிரி வச்சுருக்க, நீ எத்தனை டிகிரியில் நீ எத்தனை ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கின, நத்திங் டூயிங். உன் இமோஷன்ஸை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுற, அதில் பெண்கள் கொஞ்சம் வீக் தான். ஸோ அவங்களுடைய உடம்பில் உள்ள அந்த ஹார்மோன்களின் விளையாட்டு அவங்கள இமோஷ்னலி அன்ஸ்டேபிள் ஆக்கும்.
பட் இதையும் தாண்டி தன்னுடைய இமோஷன்ஸை அழகாக தான் கண்ட்ரோல்குள்ளே வைத்திருக்க தெரிந்த பெண் ஒரு ராணி தான். இன்னைக்குமே ஒவ்வொரு பெண்ணுடைய சுய மதிப்பீடை அந்தந்த குடும்பத்தோட கனெக்ட் பண்ணி தானே பார்க்குறாங்க. அது ஏங்க? அது நம்ம கலாச்சார பார்வை. இன்னாருடைய மகளா இன்னாருடைய மகனானும் தான் இருக்குது. ஸோ கலாச்சாரம், அவங்க ஜீன் பொட்டன்ஷியல் என்ன, இவங்க யாராக இருந்தாங்க, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, இவங்கள்ட்டிருந்து இப்படி ஒரு குழந்தை வந்திருக்கு. ஸோ இந்த குழந்தையை நான் எப்படி ஜட்ஜ் பண்ணணும்? ஃபுல்லாக ஜட்ஜ்மெண்ட் தான். அன்கான்ஷியஸ் மைண்ட் அழகாக துல்லியமாக கணக்கு போடும். அழகாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடும். நல்லவனா கெட்டவனா போகும். ஒரு ஜட்ஜு, ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்கிற ஒரு மனிதனை ஜட்ஜ் பண்ணுற மாதிரி எல்லாருடைய மனசிலும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதை நம்ம நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி, நம்ம கரெக்டாக இவாலுவேட் பண்ணி இந்த உலகத்தில் வாழக்கூடிய கலையை படித்துட்டோன்னா ரொம்ப ஈஸி, லைஃப் சிம்பிள் ஆயிரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப சுமைகளை பெரும்பாலும் பெண்கள் மட்டுமே சுமக்கிற மாதிரியான சூழலும் வாய்ப்புகளும் தானே இருக்குது. அப்படி இல்லை, அப்படி நான் சொல்ல மாட்டேன். பெரும்பாலும் பெண்கள் அதை ஆசையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்களுடைய சர்க்கிள் சின்னது. இப்போ குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்ப பொறுப்புகளை பெண்கள் தானே சுமக்கிறாங்க. ஆமாம், பெண்கள் குடும்பத்துடைய பொறுப்பு அப்படிங்கும்போது அதில் நிறைய 4-5 பொறுப்பு இருக்குது. இப்போ ஒரு பொறுப்பு, முதல்ல பிள்ளையை திருமணமாகி அந்த வீட்டில் ஒரு மனுஷியாக இருந்து, அது ஒரு ஹோம், அது ஒரு இடம்தான், அது ஒரு ஹவுஸ் தான். ஆனால் அந்த ஹவுஸில் நான் அங்கே இருக்கேன், இந்த வீட்டுக்கு வந்தால் நான் இருப்பேன், அங்கே தான் இருப்பேன், நான் உனக்கு ஒரு காஃபி போட்டு தருவேன், நான் நீ வா, எப்படி இருக்க, தண்ணி குடிச்சியா, இந்த வா, உனக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா, கை கால் அமுக்கி விடவா, இந்தா நீ இதை சாப்பிட்றியா அப்படி சொல்லி நான் உனக்கு ஒரு இடத்தை ஒரு குடும்பமாக மாற்றி தருவேன், பிள்ளைகளை பெற்று தருவேன். அந்த பிள்ளைகளை உன்னால் பார்க்க முடியாது, நான் பார்த்துக்குவேன், ஸோ நான் உனக்கு சமைச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள், இயற்கையான பெண்கள், இயற்கையாக அவங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் தான் சுற்றுது. ஃபெமினைன் மென்டல் கெட்டப் தான் வரும். ஒரு பெண் ஏஜுக்கு வந்துட்டா கரெக்டாக அவளுடைய ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னா அவளுக்கு பாசம் கூடும், நேசம் கூடும். ஏன் தெரியாது, தம்பியை இழுத்து வச்சு தலையை சீவி விட்டு சாப்பாடு கொடுத்து விட்டு அவள் அனுப்புவாள். ஒரு ஆண் அப்படி செய்ய மாட்டாங்க, அன்லஸ் அந்த தேவை ரொம்ப இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க. ஸோ பெண்களுடைய மென்டல் மேக்கப் அது அப்படித்தான். ஒரு அன்பு, ஒரு பராமரிக்கிறது, ஒரு போஷிக்கிறது, ஒரு கஷ்டம் குடும்பத்தில் இருந்தால் தாங்கிக் கொள்வது, நான் செய்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பெண்களுக்கே உரிய அழகான குணங்கள். ஒரு வீட்டுடைய டிஃபால்ட் மேனேஜர் அப்படின்னா அது ஆண்களா பெண்களா? பெண்கள் தான், இதில் சந்தேகமே கிடையாது. டிஃபால்ட் மேனேஜர் பெண்கள் தான். அப்போ ஆண்களுடைய ரோல் அந்த இடத்துல, ஆண்களுடைய ரோல் அது ஒரு அழகான ரோல் தான். அந்த ஒரு அட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணோம். நீங்கள் மனிதனை விட்டுருங்க, ஒரு மயில் எடுங்க, ஒரு குயில் எடுங்க, எதையும் எடுத்துக்கோங்க, அந்த ஃபீமேலை அட்ராக்ட் பண்ண, ஒரு லவ் பேர்ட்ஸ் எடுங்க, நீங்கள் பார்க்கலாம், அதை வாட்ச் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணி டீல் அடித்து, வா இந்த நான் ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன், ஆண் தான் கட்டுவாங்க, ஆண் குருவி தான் கட்டும். இந்த பெண் குருவி இங்கே பார்க்கும், அங்கே பார்க்கும், அப்படி பிச்சு போடும், இப்படி பிச்சு போடும், பரவாயில்லன்னு சொல்லி இந்த ஆண்குருவி திருப்பி ஒரு கூடு கட்டும். அந்த பெண் குருவி மனம் உவந்து அந்த வீட்டுக்குள்ளே அது குடியேறணும். அப்போ தான் அது முட்டை போடும், சேர்ந்து டீல் அடித்து அது முட்டை போடும், அது குஞ்சு பொரிக்கும். ஸோ முதல்ல அந்த மேலுக்கு ஒரு ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அட்ராக்ட் பண்ணி நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஓகே இவரோட சேர்ந்து நம்ம வாழலாம், இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் பிள்ளைகளை பார்த்துக்குவார், நான் இவ்வளோ பெரிய வயிற்றோட நான் திணறிட்டு இருக்கும்போது, நான் குழந்தையை பெற்றெடுக்கும்போது என்னையே போஷித்து என் குழந்தைகளையும் போஷித்து கிட்டத்தட்ட அந்த பிள்ளை ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஸ்கூல் போய் விடுற அளவுக்காவது அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அப்போ தான் ஒரு பெண் டீல் அடித்து திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கொள்கிற அந்த பக்குவத்துக்கு ரெடியாகிறாள். பொதுவாக குடும்பத்தில் பெண்களுடைய அந்த பொருளாதார விஷயங்கள் எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தப்படுது? எஸ், பெண்கள் போய் இண்டிபெண்ட்டாக படிக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியேறி போய் சம்பாதிக்காங்க. சம்பாதித்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவது அது அவ்வளோ ஈஸி கிடையாது.
ஓகே, அது கமல்ஹாசன் அந்த நாயகன் படத்தில் சொன்ன மாதிரி வெளியே போய் 4 காசு சம்பாதிச்சு அதை வீட்டுக்கு கொண்டு வர்றது ஆண்களுக்கு எவ்வளோ கஷ்டமோ அதை மாதிரி 10 மடங்கு பெண்களுக்கு கஷ்டம். ஆனால் ஆண்களுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாதுல்ல. என்ன கட்டுப்பாடு? பொருளாதார கட்டுப்பாடு குடும்பத்தில். எஸ், ஜென்ரலாக இல்லை. ஏன்னா இப்பவும் நம்ம மேல் டாமினன்ட் சொசைட்டியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம என்னைக்கு நம்ம விவசாயம் இந்த இடம் எனக்கு அப்படின்ட்டு நம்ம ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து இந்த பெண் எனக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். சட்ட திட்டங்களால், கொடுமையான சொற்களால் அந்த பெண்களை கட்டுப்படுத்தி, மனசால் காயப்படுத்தி, கேஸ் லைட்டிங் பண்ணி அவங்களே நம்ப வச்சுருவோம். நீ எனக்கு அடிமைதான்ப்பா, நீயும் நானும் ஒன்றும் இல்லைப்பா, ஒரே அம்மா அப்பாவுக்கு நம்ம பிறந்திருக்கோம், ஆனால் நீயும் நானும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்ச காலமாக எல்லா இடத்துலையும், உலகத்தில் எல்லா இடங்களிலும் இதுதான் படிச்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ பெண்களுக்கு அப்போ பெண்களுடைய கற்பை, அவங்களுடைய பிறப்பு, ஒரு குழந்தையை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி இருக்குது. இது வெள்ளத்தோல்காரனோட நான் சேர்ந்தா தான் குழந்தை பிறக்கும், இந்த கருத்த தோல் ஆளோட நான் சேர்ந்தா குழந்தை பிறக்காதுன்ட்ருக்கா? இல்லை, எல்லாம் ஈக்குவல் தான். தோலுக்கு அடியில் எல்லாம் ஒன்று தான். தோல் வேணால் கலர் மாறி இருக்கலாம். ஸோ நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ் தான். ஸோ இதில் நம்ம திருமணம் அந்த காலத்தில் கிடையாது, பர்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது யாரோடு சேர்ந்தாங்களோ, யாரோடு இன்புற்றி இருந்தார்களோ, இல்லை யாரால் கற்பழிக்கப்பட்டார்களோ அவங்களுக்கு பிள்ளை பெற்று தான் தீரணும். ஸோ இதை வச்சு தான் அந்த ஹியூமன் சமுதாயமே முதல்ல ஏதோ கடவுள் கொடுக்குறாரு, இல்லை எப்படியோ ஒரு சக்தி வருது, பெண்கள் மகா சக்தி, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணது ஒரு கொஞ்சம் புரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 5000-7000 வருஷம் சொல்லலாம். கட்டுப்படுத்தப்பட்டார்கள், கண்ட்ரோல் பண்ணப்பட்டார்கள். என் குடும்பத்தில் என்னுடைய ஜீன்ஸ் தான் இருக்கணும், வேற எந்த ஜீன்ஸும் வரக்கூடாது. அப்படி அவள் போனான், அப்போ பர்த் கண்ட்ரோல் கிடையாது, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி அவள் திசை மாறி போனா, அவள் மோசமானவள், அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள், கொல்லப்பட வேண்டியவள், கல் எறிந்து கொல்லப்பட வேண்டியவள். மோசஸ் சட்டத்தில் எழுதி வச்சுருக்கார். ஓகே, இது எல்லாம் தான் அதிலிருந்து தான் அந்த ஜூயிஷ் இல்லை ஏப்ரஹாமிக் ட்ரெடிஷன்ஸ் இதில் இருந்து தான் அப்படி இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு ரிலிஜன் வர வருது. ஸோ இன்னும் நம்ம அந்த மனப்பான்மையிலிருந்து மாறவில்லை. கலாச்சாரத்தை, இந்த ஆணுடைய அந்த ட்ரெடிஷனை, அவருடைய சர்நேமை காப்பாற்றி கொண்டு வர்றது பெண்களுடைய பொறுப்பு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்துருச்சு. ஸோ பர்த்தை கண்ட்ரோல் பண்ண தெரியும் எல்லாருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு மாறுபட்ட டேர்ன் எடுக்குது. ஸோ இன்னும் இது நாட்கள் செல்ல இது எப்படி இந்த ஃப்ரீடம், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது, பட் இது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இது அழிவை கொண்டு வருமா, இல்லை அழகான இன்னொரு உலகத்தை கொண்டு வருமா தெரியலை. ஓகே, மென்டல் லோடுன்னு சொல்லுவாங்க, மனசுமை பெண்களுடைய ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் பாதிக்குது? மென்டல் லோடு யாருக்குமே நல்லது இல்லை. ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிம்பிளாக டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கலாச்சாரத்தில் நம்ம தெய்வங்களுக்கு நிறைய கைகள் உண்டு. லோடு ஜாஸ்தி. ஓகே, அவங்க செயலாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். துணி துவைக்கணும், கேஸ் ஆஃப் பண்ணணும், துணியை போய் காய போடணும், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், கணவர் அவருக்கு ஆசையாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், மாமியார் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு பணிவிடை பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு மல்டிபிள் ஜாப்ஸை தான் நம்ம விமன் ஹேண்டில் பண்ணி வந்திருக்காங்க. இல்லை சம்பாதிக்கவும் போயிடுவாங்க, சம்பாதிச்சுட்டு வருவாங்க, கணவனை பாதுகாப்பாங்க, குழந்தைகளுக்கு பராமரிப்பாங்க. ஸோ மென்டல் லோட் அவங்களுக்குன்னு தனிமை கிடையாது. அவங்களுக்குன்னு வீட்டில் ஒரு கணவர் இருந்தார்னா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு காலை தூக்கி ஒரு சோஃபா மேலே வச்சுட்டு அழகாக டிவி பார்த்துட்டு காஃபி சாப்பாடு எல்லாம் வந்துடும். இந்த மனைவியும் வேலைக்கு போயிட்டு தான் வந்திருப்பாள். ஆனால் சமைச்சி கொண்டு கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் தூங்கும்போது இவருக்கு அப்போலேருந்து ரெஸ்ட்டு தான். மனைவியை பார்த்துட்டாருன்னா இவருக்கு ரெஸ்ட்டு தான். ஆனால் அந்த பெண் ரெஸ்ட் எடுக்கிறது 10 மணியோ 11 மணியோ, அதுக்கப்புறமும் சில தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி அவள் தூங்கும்போது ரொம்ப ஒரு டைம் ஆகுது. பட் இதை எல்லாத்தையும் எக்யூப் பண்ணியிருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா ஒர்க்கிங் டாக்டர்ஸ் தான்.
ஸோ அழகாக ஹேண்டில் பண்ணி தங்கள் வேலைகளை திறம்பட ஹேண்டில் பண்ணி எங்கள் இதிலெல்லாம் டிவோர்ஸ்லாம் கிடையாது. டிவோர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அம்மா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, போயிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா வாங்க, தனியாக வரக்கூடாது. ஸோ இதுதான் எங்களுக்குரிய கட்டளை இப்போந்தான். ஸோ அது வந்து ஆனால் இது இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்? இன்னைக்கு மாறிடுச்சு. எப்படி மேம் மாறி இருக்கு? எப்படி மாறி இருக்குன்னா 50-50 டிவோர்ஸ் ஆகுது. அதுக்கு யார் அடிப்படையில் காரணமாக இருக்கா? 2 பேரும் தான். அது எப்படி ஒரு கை மட்டும் ஓசை எழுப்போம்? என்னதான் அந்த கை மோசமான கைனாலும் இது ஓசை எழுப்ப முடியுமா? 2 கையும் சேர்ந்தாதான். ஸோ ஆணும் பெண்ணும் இந்த சமுதாயமும் அவர்களை ஒரு குழந்தையாக இருக்காங்க, இல்லை 2 பெண் குழந்தையாக இருக்காங்க, ஏய் விட்டுட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்காங்க அம்மா அப்பா. அப்படி பெண்ணோட அப்பா அம்மா சொல்கிறாங்களா, ஆணோட அப்பா அம்மா சொல்கிறாங்க? 2 பேருடைய அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. 2 பேருக்குமே டாலரன்ஸ் கிடையாது. ஏய் நீ வா நான் உனக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து வைக்கேன்னு சொல்கிறது அப்பா சைடு. அம்மா சைடு என்ன சொல்லுவாங்க, நீ வந்துடுமா நான் பார்த்துக்கிறேன், நல்லா சம்பாதிப்பாங்க பெண், நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, நீ ஏம்மா அங்கே போய் அவங்க மாமியாருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்க, இங்கே வா கண்ணு நான் சமைச்சு தரேன் உனக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு கம்பேரிசன் வந்துடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திருமண வாழ்க்கை வேணுமா? இல்லை எனக்குன்னு ஒரு சந்தோஷம் கிடையாதா, ஒரு லிபர்ட்டி கிடையாதா, எனக்கு என்னை போற்ற என்னை ஆதரிக்க எனக்கு கூட கை கோர்த்து நிற்க எனக்கு ஆள் கிடையாதா, நான் தனியாகவே தான் இவ்வளோ செய்யணுமா? அப்போ ஒரு டைமில் சலிப்பு தட்டிடுது. நீ கலாச்சாரத்துக்காக நீ அடங்கிடு, நீ வந்து சம்பாதிக்க பணத்தெல்லாம் ஏன்ட்ட கொடு, நான் தான் செலவழிப்பேன், நான் தான் உனக்கு சேலை வாங்கி கொடுப்பேன், எதுக்கு இவ்வளோ விலையான சாரீ நீ வாங்குற, நீ வந்து அவள் வந்து எதுக்கு ஒரு ஒர்க்கிங் உமன் எதுக்கு ஒரு சாரீ போடணும், தான் பவரை காட்ட தான். அவளுக்கு கீழே வேலை பார்க்க அவங்க 4 பேர்கிட்ட அதட்டி வேலை வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ இவங்க வந்து ஒரு பவர் ட்ரெஸ்ஸிங் பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தான் ஆண், இவள் என்ன தான் சம்பாதிச்சாலும் என்ன தான் படிச்சிருந்தாலும் எனக்கு அடங்கினவள் தான். ஸோ இவள் வந்து எவ்வளவோ சம்பாதிச்சிட்டு வரலாம், என்னோட கூட பல மடங்கு சம்பாதிக்கலாம், ஆனால் நான் அவளை அடக்குவேன். உனக்கு ஒன்றும் தெரியல, சமைக்க தெரியல, துவைக்க தெரியல, இது தெரியலன்ட்டு உன்னை குறை சொல்லியே நான் வந்து வாழ்வேன். அப்படிங்கும்போது அங்கே ஒரு டிஸ்கார்டு வந்துடுது. இதுக்காகவா இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் திடுதிப்புன்ட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஈவன் பிள்ளைகளை கூட விட்டுட்டு கிளம்புறாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு, ரொம்ப பயங்கரமான போக்கு. இதை நம்ம ஆஸ் சொசைட்டி ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து பெரியோர்களாக சேர்ந்து இந்த போக்கெல்லாம் தடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம பிள்ளைகள் ஒரு மனநோய் இல்லாத பிள்ளைகளாகவாது பிறப்பார்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய படித்த பெண்கள் பெரும்பாலும் தன்னம்பிக்கை இல்லாமல் எம்பவர்டாக இல்லாமல் இருக்காங்களே, அதை பார்க்க முடியுது. சரி, ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னது? ஒரு பெண், ஒரு ரியல் பெண் விட்டு கொடுப்பாள், குனிஞ்சி போவா. எதுக்காக? ஜெயிக்கிறதுக்காக. ஒரு பெண் ஜெயித்து விட்டாள் அப்படிங்கிறது அது 1 வருஷத்தில் தெரியாது, 2 வருஷத்தில் தெரியாது. அவள் பிள்ளைகளை எல்லாம் பெற்று ஒரு பிள்ளைகள் ஒரு நிலைக்கு வந்தவுடன் ஒரு ஆட்டுக்குட்டி அன்னைக்கே அது புல்லை கடிக்க ஆரம்பிச்சிடும், பிறந்த அன்னைக்கே. ஆனால் ஒரு ஹியூமன் சைல்டு அப்படி கிடையாது, அது பெருசாயிடும். ஒரு 5 வருஷம் வருமாவது நீங்கள் வளர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம கல்ச்சர் மாறி போச்சு, சம்பாதிக்கணும். முன்னால் 14 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம காந்திஜியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ இந்த சிறிது கொஞ்ச காலங்களில் மாறிடுச்சு எல்லாம். ஸோ படிக்கணும், இவங்க சம்பாதிக்கணும், சாதிக்கணும், அதெல்லாம் பர்த் கண்ட்ரோல் வந்ததுனால. இல்லைன்னா நீ எப்படியும் பொழைச்சிக்கணும்னு விட்டுருவாங்க. ஸோ ஒரு பிள்ளை, அந்த ஒரு பிள்ளைக்கு மேலே ஃபோக்கஸ் எல்லாம் போகுது. இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் நல்லா வேலை பார்க்கணும், இன்னும் நல்லா வீடு கட்டணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் எங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் பிள்ளையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த குழந்தைகள் மேல் முன்னால் உள்ள மாதிரி ஃபோக்கஸே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் நிறைய பெண்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கிறாங்க. சில விஷயங்கள் அவங்களாம் போய் வாண்டடாக போய் சிக்கிக்கிறாங்க, அதையும் பார்க்க முடியுது. சமூக ஊடகங்கள், மீடியாவில் என்ன லைக்ஸ் தானே வரும், கமெண்ட்ஸ் தானே வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, அதிலே போய் சிக்கிக்கிறாங்க. எல்லாருக்கும் மனசு சிக்கும். என்ன, ஐய் நீ நல்லா இருக்க, ஐ குட், ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, நல்ல கமெண்ட்ஸ், சிக்கிக்குவோம். நம்ம மனசு அப்படித்தான், ஹியூமன் மனசே அப்படித்தான், எங்கேயாவது போய் சிக்கிக்கும்.
யாராவது ஒருத்தங்க புதுசாக ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க, பொட்டிக் மாதிரி வைக்கிறாங்க, ஃபுட்டு வீட்டிலேருந்து ரெடி பண்ணுறாங்க, வீட்டிலேருந்தே சில ஒரு கருவாட்டு குழம்பு வைக்காங்க, ஒரு நண்டை பிடிச்சி ஒரு நல்ல குழம்பு வைக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிடுது. அது சில விஷயங்களை பார்த்துட்டு அவங்களே அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எக்கனாமிக்கலாக போய் லாக் ஆகுறாங்க. சம்டைம்ஸ் யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட நம்பி ஏமாந்துடுறாங்க மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியும். மனித மனம் ஒரு குரங்கு தானே, அது அங்கங்கே தாவிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது ரியாலிட்டி செக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது திடீர்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகும், அதையும் மறந்துடக்கூடாது. திடீர்னு மீடியாவில் பெரிய ஹிட் ஆகுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு தன் செல்ஃப் டெஃபினேஷன் ஆயிடுது. இப்போ மீடியா, நீ உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீ பேசுகிறத எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கொண்டாடுகிறார்கள், அது உன்னை டெஃபைன் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஆனாலும் இது ஒரு மாயை தான். ஸோ திடீர்னு உன் பக்கத்தில் ஒரு கூட்டம் சாயும், அதுக்கப்புறம் அந்த கூட்டம் திருப்பி சாய்ந்து விடும். ஸோ இது இஸ் அ வெரி டெம்ப்ரரி. ஒரு சினிமா வெளிச்சம் மாதிரி இப்போ மீடியா வெளிச்சம். ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் ஈடுபடும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குதா, ஒரு நல்ல எல்லாரும் உங்களை சியர் பண்ணி உங்களை மேலே கொண்டு வராங்களா, பொறுப்போடு இருந்து கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதுவும் பெண்கள், நம்ம தாங்கிகள், நம்ம சுமை தாங்கிகள், இடி தாங்கிகள். ஸோ நம்ம அடுத்த லெவலுக்கு அதை அழகாக எடுத்துகிட்டு போக தெரியணும். யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் லைக்குக்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் மயங்கி கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதை எப்படி? எல்லாரும் மயங்கி தான் இருப்பாங்க. ஸோ அதை பெண்களுக்கு மட்டும் ஜென்சின்னு சொல்ல விரும்பவில்லை. சில டைமில் பார்த்தோன்னா அவங்க ரொம்ப மெச்சூர்டாகவே இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கும் குழந்தைகள் உண்டு, பேர குழந்தைகள் உண்டு. ஸோ ரொம்பவே மெச்சூர்டாக இருக்காங்க. ஒரு சிலர் இதில் சிக்கிக்கொள்கிறார்கள். புதுமையாக இதை பார்க்கும்போது இப்போ சின்ன வயசுலேருந்தே இதுக்கெலாம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஸோ ஓரளவு ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. என்னையே சில வேளை அழகாக வழி நடத்தக்கூடிய என் பேர குழந்தைகள் உண்டு. ஸோ என்னையோட கூட அவங்களுக்கு அதில் எக்ஸ்போஷர் தெரியும். அவங்களுக்கு இது இப்படி தான் அப்படின்னு தெரியும். ஸோ ஆனாலும் சிலர் இதில் சிக்கி மாட்டிடுறாங்க. சரியான சப்போர்ட் இல்லாமல், கைடன்ஸ் இல்லாமல், அவங்களுக்குன்ற ஒரு ஆதரவு, இவங்க சொல்லிட்டாங்க அப்போ நான் சரிதான், நான் போகிற பாதை கரெக்டு தான், இப்போ நான் என் ஹஸ்பண்ட் அப்ரூவ் பண்ணுறாங்க, ஓகே ஐ கேன் கோ ஹெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்குது. நீ மட்டும் செல்ஃப்ன்ட்டு இருக்குது. அந்த செல்ஃபை பாதுகாக்கிறதுக்கு இன்னொருத்தர் வேணும். அது கொஞ்ச நாள் அம்மா அப்பாவாக இருக்கலாம். ஹேய் யூ ஆர் குட், யூ ஆர் டூயிங் குட், நீ பண்ணு, போ முன்னால் போ, பாய்ந்து தாக்கலாம் போ அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு வர்றதுக்கு வேணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ ஒரு லாங் டேர்ம் அஃபேர் டீல் அடித்து நிற்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஸோ இவங்கெல்லாம் தான் அவங்களுடைய ஈகோவை, செல்ஃபை காப்பாற்றி முன்னேற்றி கொண்டு வருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் கிடச்சிச்சின்னா அதை போல் ஒரு சொர்க்கம் இந்த உலகத்தில் இல்லை. எனக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு கேள்வி, இந்த பெண்களுக்கு மட்டும் அமைதியாக இருக்க சொல்கிறீ யார் சொல்லி கொடுத்துருக்கா? ஏன் பெண்கள் பெரும்பாலும் எப்போதுமே அமைதியாகவே இருக்கிறாங்க? யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க? யார் சொல்லி கொடுக்குறாங்க? அமைதி அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை பெண்களுக்கு தான் வாயாடின்னு பேர். அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபே பேசி தான் போகும். ஆனாலும் நீங்கள் சொல்கிற அர்த்தம் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெருசாக ஒரு கம்பெனியை நடத்தினோம், அங்கே போனோம், அந்த சினிமாவில் நடித்தோம், இங்கே போனோம், இந்த பிஸ்னஸை பார்த்தோம், இதை பண்ணோம், அப்படி அவங்க சமுதாயத்தில் பெரிய அளவில் வெளியே வருவதில்லை. இப்போ பர்த் கண்ட்ரோல் வந்துருச்சு. குழந்தை வேண்டாம் அப்படின்னா தள்ளி போட்டுக்கலாம், 5 வருஷம் கழித்து பெற்றுக்குவோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இப்போ வேண்டாம், எல்லாமே அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஆனாலும் அமைதியாக இருத்தல். பெண்ணுடைய ஃபோக்கஸ் சின்னது, பெரிய லாங் டேர்ம் ஃபோக்கஸ் கிடையாது, சின்னது. தன் குழந்தைகள், தன் கணவர், தன் குடும்பம், மிஞ்சி போனால் தன் ஊர், தன் மக்கள், தன் கம்பெனி, அவ்வளோதான். அவங்களுடைய மனசு ரொம்ப பெரிய ப்ராட் மைண்டட்.
அது வந்து நான் தவறாக சொல்லலை, பெரிய லார்ஜ் ஃபோக்கஸ் உள்ள ஆள் இல்லை. இவங்க ரியாலிட்டி, ப்ராக்டிக்கல். இன்னைக்கு என்ன வேணும் என் பிள்ளைக்கு, வீட்டில் இன்னைக்கு சோறு இருக்கா இல்லையா, இன்னைக்கு என் கணவர் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குனாரா இல்லையா. ஷீ இஸ் வெரி வெரி ப்ராக்டிக்கல், ஷீ இஸ் வெரி வெரி ஃபோக்கஸ்ட், ஷீ இஸ் வெரி வெரி ஓரியன்டட் அண்ட் ரூட்டட். ஸோ நம்ம பாரதியை சொல்லலாம். அந்த கரும்பு தோட்டத்திலே என் மக்கள் மொரீஷியஸ் தீவில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இவர் அழுவார். ஸோ பாரதியாருடைய மனைவி, அவர் எழுதுறாரு, அழுது எழுதுறாரு, கவிதை எழுதுறாரு. ஐயோ, மொரீஷியஸ் காட்டில் கரும்பு தோட்டத்திலே என் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. இந்த செல்லம்மா பாரதிக்கு புரியவே இல்லை. ஐயா, இங்கே வீட்டில் சாப்பாடு இல்லையே, இன்னைக்கு 2 பெண் குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு, நான் சாப்பிட்றதுக்கு, நீ சாப்பிட்றதுக்கு இல்லையே, நீ யாரையும் நினச்சி கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கியே. அதுதான் ரியாலிட்டி. மென்னுக்கு பெரிய ப்ராட் பார்வை, தான் வீட்டில் என்ன இருக்குது கவலையே பட மாட்டாங்க. ஆனால் அந்த பெண் அப்படி இல்லை, அழகான செல்லம்மாக்கள் வாழ்க. இவங்களால தான் உலகம் ஓடுது. ஸோ இவங்களால தான் ஒரு ஆண் நிலையாக நிற்க முடியுது. ஸோ பெண்கள் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை, பெண்கள் இல்லைன்னா தாய்மை இல்லை, பிறப்பு இல்லை. ஸோ அந்த பெண்களுக்கு உரிய அந்த நீங்கள் ரொம்ப தூக்கி வச்செல்லாம் கொண்டாட வேண்டாம். நீங்கள் ஈக்குவலாக எங்களை பார்த்து எப்போ எங்களுக்கு சப்போர்ட் வேணுமோ, எப்போ ஆதரவு வேணுமோ, அப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லோரும் தழைப்பார்கள், செழித்து வளருவார்கள், நாடு எங்கேயோ போயிடும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்ணுக்கு பெண் தான் எதிரியாக இருக்காங்க. ஒரு பெண்ணை இன்னொரு பெண் தான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது. இது ஏன்? உண்மைதான், பொறாமை தான். பொறாமை, தாங்க தான் கரெக்டாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பார்வை இழந்தவர்கள் 4 பேர் போய் ஒரு யானையை தொட்டு பார்த்தாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார், யானை வந்து ஒரு நீள குழாய் மாதிரின்னாரு. ஒருத்தர் யானை வந்து ஒரு முரம்பு போன்றது அப்படின்னாரு. ஒருத்தர் யானை வால் தானே அப்படின்னாரு. ஸோ இப்படித்தான் நிறைய விஷயங்கள், இதெல்லாம் பெரிய மல்டிபிள் டைமென்ஷன் உள்ள விஷயங்கள். ஸோ இதை ஒரு பார்வையோ 2 பார்வையோ நம்ம கஷ்டப்பட்டு 4 பேரும் சேர்ந்து ஏதோ சில விஷயங்கள் சொன்னாலும் இது மல்டி டைமென்ஷனல், மல்டி ஃபோக்கஸ். ஸோ இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது, எல்லோரும் சேர்ந்து. ஸோ கேஸ் லைட்டிங் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா ஒரு பெண்ணை நீ வந்து அடங்கினவா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வந்து புத்தி மட்டு உனக்கு அப்படின்னு சொல்லியே அந்த பெண்ணையே நம்ப வச்சுருவாங்க. அதான் கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது. அதாவது ஒரு பெண் நல்லா திறமையாக இருப்பா, நல்லா அப்பா அம்மா படிக்க வச்சுருப்பாங்க, கிளாஸ் டாப்பராக இருப்பா, நல்லா படித்து மார்க் வந்திருப்பா, நல்லா அவளுக்கு வந்து ஒரு வேலை கிடைத்திருக்கும், அந்த சம்பாத்தியம் வாங்கி அந்த வேலையிலையும் நல்லா முன்னேறிட்டு வருவா. அப்போ திருமணம் அப்படின்னு ஒன்று நடக்குது. எப்படி பெண் பார்ப்பாங்க, நல்லா படிச்சிருக்கு இந்த பொண்ணு, ஆகா நல்லா கை நிறையா சம்பாதிக்கா, அப்ராடு கூட போயிடுவாளாம், இப்படி சொல்லி ஆசையாக கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெண் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அவளுக்கு அறிவில்லை, எப்படி அவளுக்கு ஒன்றுமே தெரியல, எப்படி அவள் சின்ன விஷயத்தை கூட புரிந்துக்கிட மாட்டேங்கிறாள், எப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இவள் மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய இடங்கள்ல இருக்குது. ஸோ இவளை மட்டம் தட்டி நல்ல பெண் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவளை மட்டம் தட்டுவாங்க, அதோடு அவள் குழந்தை உண்டாகணும், அதோடு அந்த குழந்தையை பெற்று எடுத்து அதை வாழ வைக்கணும். ஆனால் சில குடும்பங்களில் இந்த பெண்ணை அழிக்கிறதையே ஒரு வேலையாக்கி இருப்பாங்க. பெற்ற வீட்டில் அவளை வளர்த்து ஆளாக்கி, அவளை பெரிய ஆளாக்கி கொண்டு வந்து ஒரு ராஜாத்தியாக வளர்ப்பாங்க. ஆனால் புகுந்த வீட்டில் அவளை மட்டப்படுத்தி அவளை அழித்து, உனக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், உன் நன்மையெல்லாம் எனக்கு தான் தெரியும், உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது, ஐ ஆம் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ, ஐ நோ வாட் இஸ் குட் ஃபார் யூன்னு சொல்லி அந்த பெண்ணையே நம்ப வச்சுருவாங்க. அதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங். ஸோ இந்த பெண்கள், நிறைய பெண்கள் இறந்து விடுகிறார்கள், தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்காமல் அவங்க பல இன்னல்களுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இதை ஒரு வேறு ஆங்கிளில் இது பண்ணி, எனக்கு நிகரானவள் தானே நீ, என்னோடு பிறந்தவள் தானே நீயும் ஒரு உயிர், நானும் ஒரு உயிர். ஸோ இதை நல்லா புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவ், ஒரு ஆணுக்கு பெண்
இணையாக நின்று. அதான் நம்ம கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் வந்து பெண்ணா நீ மோசம்னு சொல்லவே இல்லை. பெண்ணா நீ வந்து அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஜூஸ் கல்ச்சரில் அந்த ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னால் வந்த ஒரு கலாச்சாரம்னு வைங்க. ஸோ அங்கே வந்து நான் பெண்ணா பிறக்கலையே கடவுளே நன்றி. என்ன இது, என்ன கோட்பாடு? பெண் இல்லைன்னா என்ன, யார் அங்கே இருக்க முடியும்? ஸோ இந்த பேசிக் இது கூட இல்லாமல் திடீரென்று மதங்கள் அப்படின்ட்டு வந்து எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து, நிறைய பேர் என்னைய கன் எடுத்துகிட்டு வரலாம், என்னைய ஷூட் பண்ணலான்ட்டு, பட் அதுதான் உண்மை. ஸோ எத்தனையோ வருட காலங்களாக மனித இனம் இருக்குது. இந்த 5000 வருஷங்களாக இல்லை, ஆனால் இந்த 5000 ஒரு 7000 வருஷத்துக்குள்ளே பல சேஞ்சஸ். விமன் டு பி சப்ஜெக்டட், அவங்கள அடிப்பணியணும், அவங்கள பாதுகாக்கணும். ஏன்னா யாருக்காவது போய் பிள்ளையை பெற்றுருவாங்க, அவங்களுடைய மாரல் வேல்யூஸில் ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்கணும், ஆளணும், யாருடைய கண்டிப்பான பார்வையில் தான் இருக்கணும் இப்படி சொல்லி ஓவர் ரியாக்ஷன் டு அந்த ஃபெமினைன் அந்த விஷயங்களெல்லாம் அதை கரெக்டான பார்வையில் பார்த்து கரெக்டான இதில் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கலாச்சாரம் எனக்கு நம்பிக்கை உண்டு. நமது அழகான கலாச்சாரம் ஒரு முழுமையான கலாச்சாரம். ஸோ நல்லா தான் நடக்கும் எல்லாமே. நீங்கள் மனநல மருத்துவர் அப்படிங்கனால கேட்குறேன் மேம், நிறைய டாக்ஸிக்கான ஆண்கள் இன்னைக்கு இருக்காங்க, அவங்கள எப்படி பெண்கள் எதிர்கொள்கிறது? கரெக்டான கேள்வி. டாக்ஸிக்காக இருக்காங்களா, டாக்ஸிசிட்டியை வெளிப்படுத்துகிறாங்களா? தாங்க முடியாது, விஷம், அவ்வளோதான். அந்த டாக்ஸிசிட்டியை வெளிப்படுத்துகிற நேரங்களில் தே ஆர் சிம்ப்ளி பாய்சன். தள்ளிருங்க. அங்கே நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க, நீங்கள் புத்திமதி சொல்லாதீங்க, கெஞ்சி கூத்தாடாதீங்க, தள்ளி போயிருங்க. உங்களை காப்பாற்றணும் நீங்கள், ஏன்னா அது விஷம், டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறீங்க, டாக்ஸிக். ஸோ உங்களை தான் நீங்கள் அங்கே காப்பாற்ற பார்க்கணும். விலகி இருந்துருங்க, அமைதியாக இருந்துருங்க, பேசாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் வீக்கர் செக்ஸ், அவருடைய அடியை நீங்கள் தாங்க முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, தள்ளி இருங்க. டாக்ஸிக் பெண்களும் உண்டு, டாக்ஸிக் ஆண்களும் உண்டு. ஸோ 2 பேரும் ஹியூமன்ஸ் தான், 2 பேரும் ஈக்குவல் டாக்ஸிசிட்டி உண்டு. இவங்களுடைய டாக்ஸிசிட்டி அடி கெட்ட வார்த்தையில் ஆண்களுடைய டாக்ஸிசிட்டி வெளிப்படுதுன்னா பெண்களுடைய டாக்ஸிசிட்டி வேறு மாதிரி வெளிப்படும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி அதை பெரிய மனதோடு, இது ஒரு டெம்பரரி பாசிங், இந்த டாக்ஸிசிட்டியும் பாசிங் தான், அடிக்கிற கை தான் அணைக்கும். அதுக்கப்புறம் இந்த டாக்ஸிக்னு இப்போ தெரிகிறாரு, ஆனால் இவரே தான் எனக்கு உயிர் துணையாகவும் நிற்பார் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸோட ஷார்ட் டேர்மாக போயிடாதீங்க, லாங் டேர்மாக பாருங்கள். ஸோ அப்படி பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோன்னா ரொம்ப நல்லது. ஓகே. பெண்கள் தினசரி எதிர்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன அவமதிப்புகளை, அவமானங்களை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒரு மனநல மருத்துவராக டிப்ஸ் மாதிரி தாங்க. அழகாக கேட்குறீங்க. அவமதிப்புகள், அவமானங்கள், எதிர்ப்புகள், ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். டாக்ஸிக் கணைகள், அன்புகளை தூக்கி இது பண்ணுறது. நம்ம ஒரு பெண் நிமிர்ந்து நிற்கிறாளா, தைரியமாக நிற்கலாம், எப்படி குத்தலாம், எப்படி அவளை அழிக்கலாம், எப்படி ஹர்ட் பண்ணலாம், பார்க்க ஹர்ட் ஆகாத மாதிரியே இருக்காளா, எப்படி ஹர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டைனமிக்ஸ் ஓடும். இது எல்லோருக்கும் பொதுவானது தான். ஒரு லீடர்னு ஒருத்தங்க வராங்க, ஒருத்தங்க நல்ல சந்தோஷமாக தைரியமாக இருக்காங்க, இவங்கள கொஞ்சம் குத்தி பார்த்தானே, அதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனாலும் பயப்படாதீங்க, உண்மையாக இருங்க. கோவம் வந்துச்சுன்னா கோவத்தை காட்டுங்க, சந்தோஷம் வந்துச்சுன்னா சந்தோஷத்தை காட்டுங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட், வெரி வெரி ஷார்ட். இந்த ஷார்ட் லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸை நம்ம ஃபீல் பண்ணி எவ்வளோ ஹாப்பினஸ்ஸை பரப்ப முடியுமோ அதுதான் அந்த பெண் வந்து அதுதான். ஷி ஃபீல்ஸ் ஹாப்பி அண்ட் ஷி ஸ்ப்ரெட்ஸ் ஹாப்பினஸ். ஸோ இந்த இதில் டெஃபினேஷனில் கரெக்டாக இருந்துக்கிட்டோன்னா எவ்வளோ அவமதிப்புகளோ நல்லா அப்படி லைட்டாக தட்டி விட்டுட்டு போயிடலாம். லைட்டாக தட்டினாலே போதும், அது போயிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பெண்கள் உலகத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் மாறி போயிருக்காங்க, எப்படியெல்லாம் மாறணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை முன் வச்சுருக்கீங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய ஆலோசனை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பலாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.